வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 26 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,656.09 287 பிடிஎஸ் 0.37 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். இண்டிகோ 2.01 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். HCL டெக் 0.47 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,334.55 0.48 விழுக்காடு ஆக உள்ளது. 0.48 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. கச்சா எண்ணெய் விலை 5%த்திற்கும் மேல் சரிந்து $81 வீழ்ச்சி. ஈரான் மீதான கவலைகள் தணிந்ததால் கச்சா எண்ணெய் விலை நேற்று 5.19 விழுக்காடு சரிந்து ஒரு பேரலுக்கு $81 நிறைவடைந்தது. வர்த்தகர்கள் புதிய அமெரிக்க தடைகளை தாண்டி ஹார்முஸ் நீரிணை குறித்த பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்தினர். இன்றைய சந்தை தொடங்குவதற்கு முன்னதாக சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி உயர்வுடன் நிறைவடைந்தன. நேற்று சென்செக்ஸ் 0.37 விழுக்காடு உயர்ந்து 77,656.09 புள்ளிகளிலும் நிஃப்டி 50 குறியீடு 0.48 விழுக்காடு உயர்ந்து 24,334.55 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. இன்று வர்த்தகம் இன்னும் தொடங்காததால் சந்தை மூடப்பட்டுள்ளது. பருவமழை மீட்சி விவசாயத்துறை அபாயங்களை குறைக்கிறது என ரிசர்வ் வங்கி அறிக்கை. பருவமழை மீண்டெழுந்தது விவசாயத்துறைக்கான அபாயங்களை ஓரளவு குறைத்துள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆகஸ்ட் மாத அறிக்கை தெரிவித்துள்ளது. உலகளாவிய அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் இந்தியாவின் வலுவான பொருளாதார வேகம் ஜூலை வரை தொடர்ந்ததாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. சரக்கு கட்டணத்தை குறைக்க 100 புதிய கப்பல்களை திட்டமிடுகிறது இந்தியா. இந்தியா தனது மிகப்பெரிய $75 பில்லியன் வெளிநாட்டு சரக்கு கட்டணத்தை குறைக்க 100 புதிய வணிக கப்பல்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த கப்பல் படை விரிவாக்கம் உள்நாட்டு கப்பல் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க செலவு குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. உயர் தொழில்நுட்ப சிப் தயாரிப்பாளர்கள் மற்றும் AI நிறுவனங்களுக்கு PIS விலக்கு. மேம்பட்ட செமிகண்டக்டர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களுக்கு இந்திய தர நிர்ணய அமைப்பின் BIS விலக்குகளை வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வழங்கியுள்ளார். இந்த மூலோபாய நடவடிக்கை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தைகளில் நேற்று தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வுடன் நிறைவடைந்தன. நேற்று தங்கம் விலை 0.85 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,728.10 ஆக நிறைவடைந்தது. அதே நேரத்தில் வெள்ளி விலை 1.62 விழுக்காடு அதிகரித்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $69.03 ஆக நிறைவடைந்தது. நேற்று அமெரிக்க டாலர் சரிந்ததால் இந்திய ரூபாய் மதிப்பு வலுவடைந்தது. நேற்று USD INR நாணய ஜோடி 0.35 விழுக்காடு சரிந்து 95.40 ஆக நிறைவடைந்தது. ஈரான் மீதான புதிய அமெரிக்க தடைகள் மற்றும் கருவூல கொள்முதல்களை வர்த்தகர்கள் மதிப்பிட்டதால் உலகளவில் டாலர் சற்று சரிந்தது. ஆந்த்ரோபிக் நிறுவனம் $30 டிரில்லியன் அதிகமான வருவாய் சாத்தியத்தை கணித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஆந்த்ரோபிக் $30 டிரில்லியன் அதிகமான மொத்த சாத்தியமான சந்தை குறித்து முதலீட்டாளர்களிடம் விளக்கமளிக்க உள்ளது. AI துறையில் உள்ள மிகப்பெரிய எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்துவதை இந்நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது. தொழில்நுட்ப பங்குகள் மீட்சி மற்றும் பெசன்ட் திட்டத்தால் அமெரிக்க பங்குகள் உயர்வுடன் நிறைவு. என்விடியா நிறுவனத்தின் வருவாய் முடிவுகளுக்கு முன்னதாக தொழில்நுட்ப மற்றும் செமிகண்டக்டர் பங்குகள் மீண்டெழுந்ததால் நேற்று அமெரிக்க பங்குகள் உயர்வுடன் நிறைவடைந்தன. தொழில்நுட்ப பங்குகள் மீட்சி மற்றும் பெசன்ட் திட்டத்தால் அமெரிக்க பங்குகள் உயர்வுடன் நிறைவு. கடன் வாங்கும் செலவை குறைப்பதற்கான கருவூலச் செயலர் ஸ்காட் பெசன்ட்டின் ஆச்சரியமான திட்டமும் சந்தை நம்பிக்கையை அதிகரித்தது. உலகளாவிய வரிசையில் இந்தியா இன்னும் ஒரு பிரகாசமான இடமாக உள்ளது என்கிறார் பிர்லா. உலகளாவிய பொருளாதார வரிசையில் இந்தியா இன்னும் ஒரு பிரகாசமான இடமாக விளங்குவதாக ஆதித்யா பிர்லா குழுமத்தின் தலைவர் குமார் மங்கலம் பிர்லா தெரிவித்துள்ளார். மீள்திறன் கொண்ட உள்நாட்டு நுகர்வு மற்றும் ஆதரவான அரசாங்க கொள்கைகள் இந்த வளர்ச்சியை தொடர்ந்து ஆதரிப்பதாக அவர் வலியுறுத்தினார். தங்கம் $4,728.10 0.85 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம். 1,45,019 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.85 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,688.30 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $69.03 1.62 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு
தோராயமாகச் சமம் 2117 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.62 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $67.93 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $81.5.19 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 5.19 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $85.43 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.4035 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 35 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $90.74 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 2906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2821 ரூபாய். ஹைதராபாத் $994, 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.